உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுவோம். அவர் வாழ்வதால் நாம் வாழ்கின்றோம். அவர் உயிர்த்தெழுந்தார் நாம் உயிர்த்தெழுவோம். அவர் வாழ்வதால் வாழ்கின்றோம். அல்லேலூயா ஆமென். கர்வரை கண்டது முதல் பயணம், கல்லறை கண்டது மறு பயணம், கண்டது புது உதயம், காயங்களோடு அவர் உயிர்த்தார். கருவறை கண்டது முதல் பயணம், கல்லறை கண்டது மறு பயணம், காரிருள் கண்டது புது உதயம், காயங்களோடு அவர் உயிர்த்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் நாம் உயிர்த்தெழுவோம். அவர் வாழ்வதால் நாம் வாழ்கின்றோம். அவர் உயிர்த்தெழுந்தார் நாம் அவர் வாழ்வதால் அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் வருகை தூரமில்லை, அன்பின் முயற்சிகள் தோற்பதில்லை, உண்மையின் ஆட்சி முடிவதில்லை, ஒளியின் அழகு குறைவதில்லை. ஆண்டவர் வருகை தூரமில்லை, ஆமென். அமைதியின் சீடராய் உருவெடுப்போம், சிலுவையின் பாதையில் நடந்திடுவோம், உயிர்ப்பின் மக்களாய் வாழ்ந்திடுவோம், அதிகாலை அனுபவம் பெற்றிடுவோம். அமைதியின் சீடராய் உருவெடுப்போம், சிலுவையின் பாதை நடந்திடுவோம், உயிர்ப்பின் மக்களாய் வாழ்ந்திடுவோம். அவர் உயிர்த்தெழுந்தார் நாம் உயிர்த்தெழுவோம். அவர் வாழ்வதால் நாம் வாழ்கின்றோம். அவர் உயிர்த்தெழுந்தார் நாம் உயிர்த்தெழுவோம். அவர் வாழ்வதால் நாம் வாழ்கின்றோம். அல்லேலூயா. சந்தோஷமாய் கருவறை கண்டது முதல் பயணம், கல்லறை கண்டது மறு பயணம், காரிருள் கண்டது புது உதயம், காயங்களோடு அவர் உயிர்த்தார். சொல்லுங்க. கருவறை கண்டது முதல் பயணம், கல்லறை கண்டது மறு பயணம், காரிருள் கண்டது புது உதயம், காயங்களோடு அவர் உயிர்த்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் நாம் உயிர்த்தெழுவோம். அவர் வாழ்வதால் நாம் வாழ்கின்றோம். அவர் உயிர்த்தெழுந்தார். நம்பிக்கையோடு எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க. எஸ். அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் வருகை தூரமில்லை, அன்பின் முயற்சிகள் தோற்பதில்லை, உண்மையின் ஆட்சி முடிவதில்லை, ஒளியின் அழகு குறைவதில்லை. ஆண்டவர் வருகை தூரமில்லை, அன்பின் முயற்சிகள் தோற்பதில்லை, உண்மையின் ஆட்சி முடிவதில்லை, ஒளியின் அழகு குறைவதில்லை. அவர் உயிர்த்தெழுந்தார் நாம் உயிர்த்தெழுவோம். அவர் வாழ்வதால் நாம் வாழ்கின்றோம். அவர் உயிர்த்தெழுந்தார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுங்க. அவர் உயிர்த்தெழுந்தபடியால் நானும் உயிர்த்தெழுவேன். அவர் வாழ்கிறபடியால் நானும் வாழ்வேன். ஆமென். அல்லேலூயா.
விடுதலை அனுபவம் பெற்றிடுவோம். அமைதியின் சீடராய் உருவெடுப்போம். சிலுவையின் பாதை நடந்திடுவோம். உயிர்ப்பின் மக்களாய் வாழ்ந்திடுவோம். அவர் உயிர் தெழுந்தார், நாம் உயிர் தெழுவோம். அவர் வாழ்வதால் நாம் வாழ்கின்றோம். அவர் உயிர் தெழுந்தார், நாம் விசுவாசத்தோடு அல்லேலூயா அல்லேலூயா. கருவறை கண்டது முதல் பயணம், கல்லறை கண்டது மறுபயணம். காரிருள் கண்டது புது உதயம். காயங்களோடு அவர் உயிர்த்தார். கருவறை கண்டது முதல் பயணம், கல்லறை கண்டது ஆமென் புது உதயம். காயங்களோடு அவர் உயிர்த்தார். அவர் உயிர் தெழுந்தார், நாம் உயிர் தெழுவோம். அவர் வாழ்வதால் நாம் வாழ்கின்றோம். அவர் உயிர் தெழுந்தார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க, அவர் உயிர் தெழுந்தபடியால் நானும் உயிர் தெழுவேன். அவர் வாழ்கிறபடியால் நானும் வாழ்வேன் என்ற நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க கரங்களை தட்டி எஸ் எஸ். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்று என்னையும் எழுப்பும்படியாய் என்னுடைய வாழ்விலும் அது கிரியைகளை செய்ய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. எஸ், நம்பிக்கையோடு சொல்லுங்க, அவர் உயிர் தெழுந்தபடியால் நானும் உயிர் தெழுவேன். அவர் வாழ்கிறபடியால் நானும் வாழ்வேன். அவர் உயிர் தெழுந்தபடியால் எஸ் எஸ் எஸ். உம்மாலே கூடும், உம்மாலே கூடும். நீர் வாக்குரைத்தது போல, நீர் எழும்பியது போல, நீர் எழும்பியது நிச்சயம். ஆண்டவரே, நீர் வாக்குரைத்தது போல நீர் எழும்பினீர், அது நிச்சயம் நடந்தது போல, நிச்சயமாய் நீர் வாக்குரைத்திருக்கிறது போல நாங்களும் எழும்புவோம், நாங்களும் எழும்புவோம். எங்கள் நித்திய வீட்டிற்காய், எங்கள் நித்திய ஜீவனுக்காய் நாங்களும் அதே போல எழும்புவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய். உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்படியே உள்ளம் திறந்து உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். சத்தம் உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
ஆராதனை அப்பா. வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. சத்தமாய் உமக்கே எங்கள் ஆராதனை. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. முழு உள்ளத்தோடு ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமாப்பா. செய்கிறோம். சத்தம் உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. ஓ அல்லேலூயா ஹோசன்னா. ரகலலலபோ இயேசுவே ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓ அல்லேலூயா ஹோசன்னா. ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. சொல்லுங்க சொல்லுங்க வாய்களை திறந்து. எஸ் உரகலபோ. அல்லேலூயா. அல்லேலூயா ஹோசன்னா.
சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம். எல்லா வாய்களை திறந்து இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். ஒரு போதும் கைவிடவே மாட்டார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா வாய்களும் திறந்து சந்தோஷமாய் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும், அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோம். ஆமென். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார். சொல்லுங்க, சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆமென். ஒரு போதும் கைவிடவே மாட்டார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன். அதை நித்தமும் காத்துக் கொள்வேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி Hallelujah, hallelujah, hallelujah.
அகற்றிடேன். மண்ணின் வாழ்வையும் நான் குப்பையாய் எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளவன் என்று அழைப்பீர். உண்மையுள்ளவன் என்று அழைப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. ஆமென். கிருபை தருகிறார், நிருதாவாக்கிடே. ஆமென், ஆமென். அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. உரகல போலலலலலே. சொல்லுங்க. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். ஆமென். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளவன் என்று அழைப்பீர். உண்மையுள்ளவன் என்று அழைப்பீர். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதிக்கிறவங்க ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தல் என்பவன் குருவை போலவே. ஆமென். சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. ஆமென். வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பணி செய்வேன் நான் அனுதினமோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோம். ஆமென், ஆமென். சிந்தை வாழ்விலும் வாழ்வே
தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. ஆமென். சிந்தை வாழ்வில் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. ஆமென். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். ஒரு போதும் கைவிடவே மாட்டார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சந்தோஷமாய் உரகலலலபோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உரகலலலபோ. Hallelujah. Amen. Oh, hallelujah. Uraga la 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 bo. Uraga raga la la la. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தூக்கி தட்டி நல்லா ஆராதிங்க. எஸ். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையின்படியே ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே இந்த ஆண்டவரே உயிர் தெழுந்த நாளில் நாங்கள் நின்று கொண்டு சொல்லுகிறோம். ஆண்டவர் உம்மை நாங்கள் பின்பற்றுவோம், உம்முடைய கால் சுவடுகளை பின்பற்றுவோம், உம்முடைய கால் சுவடுகளை பின்பற்றுவோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆண்டவர் பலப்படுத்துவீராக. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த கஷ்டம் என்றாலும், எந்த துன்பங்கள் என்றாலும், எவ்வளவு துயரங்கள் என்றாலும், என் இயேசு ஜீவிக்கிறபடியால், என் இயேசு ஜீவித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். அவர்கள் ஆனந்தம், ஓ ஆண்டவரே களிப்பு மாற ஆண்டவரே எழும்பட்டும் அப்பா. ஆனந்த களிப்பில் அவர்கள் எழும்புவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிடே. கிருபை தருகிறார்
துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் தந்த இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை எங்கள் குடும்பங்களையும் நிரப்பட்டும் அப்பா. இயேசுவே, இன்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நேசக்கரம் எல்லா பிள்ளைகளையும் தாங்கி வழி நடத்தட்டும். ஆண்டவருடைய இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி உயர்த்தட்டும் அப்பா. கிருபையில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருக்கும் ஈஸ்டர் நன்னாள் வாழ்த்துக்கள். అందరికి ఈస్టర్లు శుభాశయಗಳು. హల్లెలూయా, హల్లెలూయా. இயேசு உயிர்த்தெழுந்த நாள். యేసు ప్రాణంతో లేచిన దినము. இயேசுவின் உயிர்த்தெழுதல் యేసు ప్రాణంతో లేచిన நமக்கான வெற்றியின் பூரணம். మనకైన జయమైన పూర్ణము. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. இயேசு மரித்தபோது, యేసు చచ్చినప్పుడు, இயேசுவின் பாடுகள், యేసుని పోరాటాలు, இயேசுவின் மரணம் యేసుని మరణము நமக்கு ரட்சிப்பை தந்தபோது, మనకు రక్షింపునిచ్చినప్పుడు, அந்த ரட்சிப்பு పూర్తిயாவது இயேசுவின் உயிர்த்தெழுதல். ఆ రక్షింపు అనేది పూర్తి అయినప్పుడు యేసు ప్రాణంతో లేచింది. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తాయి, எபேசியர் 1ஆம் அதிகாரம் ఎబేసియర్ 1వ అధికారము 20 இருந்து 23 வரை வாசிக்கலாம். 20 నుంచి 23 దాకా చదువుతాము. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తాయి, எல்லா துரைத்தனத்துக்கும், అన్ని దురైతనాలకును, எல்லா அதிகாரத்துக்கும், అన్ని అధికారాలకును, எல்லா వల్లமைகளுக்கும், అన్ని మహిమలకును, எல்லா கர்த்தத்துவத்துக்கும், అన్ని దేవున రాజ్యాలకును, பெயர் பெற்ற எல்லா நாமத்திற்கும் పేరు పడిన అన్ని నామాల కోసం மேலாக அவரை உயர்த்தினார். మేలు అయిన అతని స్వస్థరించారు. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. பிதாவாகிய தேவன் తండ్రి అయిన దేవుడు குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக தந்து, కుమారుడైన క్రీస్తుని మనకిచ్చి, அவர் மரணத்தை சகித்துக் கொண்டு అతని మరణాన్ని సహించుకొని உயிர்த்தெழ வைக்கும் போது, ప్రాణంతో లేచి పెట్టినప్పుడు, இயேசுவை உயர்த்தும் போது, యేసుని పెరిగించినప్పుడు, அங்கதான் அந்த நிச்சயமான உண்மையான அந்த வெற்றி அங்கதான் பூர்ணமாகிறது. నిజమైన జయం అనేది పూర్తి అక్కడ అవుతాయి. காரணம், ఏలంటే எல்லா துரைத்தனங்களுக்கும், అన్ని దురైతనాలకును, எல்லா அதிகாரங்களுக்கும், అన్ని అధికారాలకును அவருடைய நாமத்தை, எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கீழ்ப்படுத்தி, దురైతనాలు అధికారాలని దిగువపడి, பிதாவாகிய தேவன் తండ్రి అయిన దేవుడు இயேசு என்ற நாமத்தை, தன்னுடைய குமாரனுடைய நாமத்தை எல்லா நாமத்திலும் மேலாய் உயர்த்துகிறார். యేసు అయిన నామానికి అన్ని నామాల కన్నా పైగా రెప్పిస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மத்தேயு 28:6 சொல்லுகிறது, మత్తయి 28:6 చెప్తాయి, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். అతను చెప్పిన ప్రకారమే ప్రాణంతో లేచాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவர் எவைகளை முன்குறித்தாரோ, అతను ఏది ముందుగా చెప్పాడో, அவர் எவைகளை முன்குறித்து சொன்னாரோ, అతను ఏది ముందుగా చెప్పాడో, அவர் சொன்ன காரியங்கள் எல்லாமே நிறைவேறிற்று. అతను చెప్పిన కార్యం అన్నీ అయ్యింది. அவர் சொன்னபடியே இந்த உயிர்த்தெழுந்தார். అతను చెప్పిన ప్రకారమే ప్రాణంతో లేచాడు. தூதர்கள் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்ன காரியம், ఆ స్త్రీని వాసింగ. అతను చెప్పిన కార్యము இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. தான் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். అతను చెప్పిన ప్రకారమే ప్రాణంతో లేచినాడు. அவர் அங்கு இல்லை. అతను అక్కడ లేదు. காரணம், ఎలాంటే அவர் ஜெயிக்க வேண்டுமாயிருந்தது, అతను జయం చేయవలసిందిగా அவர் ఉంది. உயிர்த்தெழ வேண்டுமாயிருந்தது. అతను ప్రాణంతో లేయవలసిందిగా ఉంది. அவருடைய உயிர்த்தெழுதலில் தான்
அவருடைய வெற்றி, அவருடைய வேலை பூர்ணமடைகிறது. ఆతన ప్రాణంతో లేచిన దాని వల్ల ఆతన కార్యాలు పూర్ణంగా అయిందే. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. மரணத்தோடு முடிந்திருந்தால் మరణంతో అయ్యింటే இயேசு இந்த பூமியில் உள்ள ஏதோ ஒரு மகானை போல போயிருப்பார். యేసు ఈ భూమిలో యెహోవా మనిషి తరగా అయ్యింటాడు. மனித குலத்தின் ரட்சிப்பு பூர்ணமடைந்திருக்காது. మనిషి కుల రక్షింపు పూర్తిగా అయ్యిండదు. நாம் இன்றைக்கும் இயேசுவின் கல்லறையை போய் பார்த்துவிட்டு வந்து விடலாம். ఇప్పటికి మన యేసు సమాధిని పోయి చూసుకొని వచ్చేయచ్చునాం. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే அவர் உயிர்த்தெழுந்தபடியால் ఆతన ప్రాణంతో లేచిందని பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமத்துக்கு மேலா உயர்த்தினபடியால் తండ్రి అయిన దేవుడు ఆతని అన్ని నామాలకు పెరిగించిన దాని నుంచి அவர் இன்றைக்கும் உயர்ந்தவராய் இருக்கிறார். ఆతన ఇప్పటికి ఆతన పెరిగిన వాడుగా ఉన్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அவரை உயர்த்தி தம்முடைய வலது பாரிசத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ఆతన పెరగబెట్టి తన బలపక్కన ఆతన కూర్చొని పెట్టిండాడు. ஆமென். ఆమేన్. தன்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார வைத்து తన ఎడపక్క కూర్చొని పెట్టి எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். అన్నిటిని ఆతన పాదాలకు తగ్గించి పెట్టిండాడు. அல்லேலூயா. హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. உயிர்த்தெழுந்த இயேசு, ప్రాణంతో లేచిన యేసుని, இயேசு உயிர்த்தெழுந்ததின் மூலம் యేసు ప్రాణంతో లేచిన దాని அவருடைய பாதத்தின் கீழே ఆతన పాదాలకు కింద சகல நாமங்களும் கீழ்ப்பட்டிருக்கிறது. అన్ని నామాలను ఆతనికి తగ్గి ఉనింది. அல்லேலூயா. హల్లెలూయా. அடுத்ததாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் అన్నిటిని எல்லாவற்றாலும் நிரப்புகிற, అన్నిటిలో నింపేవాడుగా, நிரப்புகிறவருடைய நிறைவாகிய నింపేవాడుగా, పూర్తిగా சரீரமாகிய శరీరమైన சபைக்கு సభకు அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ఆతని అన్నిటికి పైనైన తలగా ఆతని పెట్టాడు. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்ததும் சபைக்காக, యేసు ప్రాణంతో లేచిందను మన సభలకు కాదు. இயேசுவை உயிர்த்தெழ வைத்ததும் சபைக்காக, యేసు ప్రాణంతో లేచి పెట్టిందని మన సభలకు అవసరం. இயேசு மரித்தது எனக்காக என்றால், యేసు సచ్చింది నా కోసం இயேசு అంటే, ரத்தம் சிந்தினது எனக்காக என்றால், యేసు రక్తం సురిసింది నా కోసం అంటే, இயேசு உயிர்த்தெழுந்ததும் எனக்காக. యేసు ప్రాణంతో లేచింది నువ్వు నా కోసము. அல்லேலூயா. హల్లెలూయా. அதில் தான் பூரணமடைகிறது நம்முடைய ரட்சிப்பு. దాంట్లోదా పూర్ణమవుతాయి మన రక్షింపు. நம்முடைய நித்தியம் பூரணமடைவது இந்த உயிர்த்தெழுதலில். మన నిత్యం పూర్ణమయ్యే దాంట్లోదా ఈ ప్రాణంతో లేచేది. அல்லேலூயா. హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் ఎబ్రియర్ 12వ అధ్యాయము 1 4 వரை వాసిக்கலாம். 1 నుంచి 4 దాకా చదువుతాము. ஆ ஆ ம் ஆ ஆ ம் ம் ஆ அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తాయి. முதலில் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்க கேட்டோம், ఫస్ట్ ఎబేసియర్ నిర్మాణికి రాసింది அவரை எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்த்தி சபைக்காய் அவர் தந்தருளி இருக்கிறார். ఆతని అన్ని నామాలకు పైన పెట్టి సభ కోసం ఆతని ఇచ్చిండారు. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்ததும், యేసు ప్రాణంతో లేచిందేను, இயேசு உயிர்த்தெழுந்ததும், యేసు ప్రాణంతో లేచిందేను, இயேசுவை உயிரோடு எழும்ப பண்ணி
ஆண்டவர் கொண்டு வந்ததும் యేసుని ప్రాణంతో లేచి తీసుకొని వచ్చిన శరీరமாகிய సభకి తరువదర్కాయ్ శరీరమైన సభకి ఇచ్చేదాని కోసం ఎదర్కాయ్ ఇதை செய்கிறார் ఏంటి కోసం దీన్ని చేస్తాడు பிதாவாகிய தேவன் எதற்காய் இதை செய்கிறார் తండ్రి అయిన దేవుడు ఏంటికి దీన్ని இந்த చేస్తాడు ஈஸ்டர் செய்தியில் கர்த்தர் நமக்கு சொல்லுவது என்ன ఈ ఈస్టర్ చేదిలో దేవుడు మనకు చెప్పేది ఏమి எபிரேயர் 12 இப்படியாய் வாசித்தோம் ఎబ్రియర్ 12లో ఇట్లా చదువుదాము இதோ நமக்கு சாட்சியாய் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ఇదో మనకు సాక్షిగా ఒకటి ఇచ్చి పడింది ஆமென் ఆమేన్ இயேசுவை மரித்து యేసుని இயேசுவை உயிர்த்தள வைத்து యేసుని ప్రాణంతో లేపపెట్టి அவரை மகிமையாய் சிங்காசனத்தில் உட்கார வைத்து అతని మహిమలో సింహాసనములో நமக்கு కూర్చోబెట్టి ஒரு సాక్షిயை தேவன் கொடுத்திருக்கிறார் మనకు ఒక సాక్షిగా అతని ఇచ్చి పెట్టాడు హల్లెలూయా 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 நமக்காய் கொடுக்கப்பட்ட சாட்சி தான் இயேசு మన కోసం ఇచ్చబడిందానా యేసు இயேசுவை நமக்கு சாட்சியாய் தேவன் முன்வைக்கிறார் మనకు యేసు సాక్షిగా ముందు పెడతాడు ஹல்லேலூயா హల్లెలూయా எப்படிப்பட்ட சாட்சி అది ఎట్లైన సాక్షి அவர் ஆத்துமாவில் இளைப்படையாமல் అతని ఆత్మలో రెస్ట్ ఎత్తుకోకుండా ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா హల్లెలూయా அவர் இளைப்படைந்தார் అతను రెస్ట్ ఎత్తాడు ஆத்தும வியாகுலம் அடைந்தார் ఆత్మలో వ్యాగుల పడాడు ஆனாலும் అవుతేను அந்த வியாகுலத்தின் மத்தியிலும் அவர் பலப்பட்டார் ఆ వ్యాగుల దాంట్లోనూ అతను బలపడాడు தான் சந்திக்க போகிற சவால்கள் தான் அனுபவிக்க போகிற பாடுகள் நன்றாய் தெரியும் అతనికి ఎదురుగా వచ్చే సవాళ్ళు కష్టాలు అతనికి బాగానే తెలుసును தான் அடி வாங்குவதும் தான் நிந்திக்கப்படுவதும் தான் ரத்தம் சிந்துவதும் இயேசுவுக்கு தெரியும் అతను దెబ్బలు తీసుకునేదిను రక్తాలు సురిచేదేను అతను అవమానాలను అనుభవించుకొని అతనికి తెలుసును ஆனால் అవుతేను இவை எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார் వీటిలన్నిటిని అతను సహించుకున్నాడు எதற்காக இதை சகித்தார் என்றால் దాని ఏంటికి ఏర్చుకున్నాడంటే தான் பெற்றுக்கொள்ள போகிற சந்தோஷத்தின் பொருட்டு తన తీసుకోవాల్సిన సంతోషాన్ని గురించి என்ன சந்தோஷம் అది ఏమనే సంతోషం தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் దేవుని సింహాసనములో కుడి పక్క కూర్చొనే దానికి அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு అతను తనకు పెట్టిన సంతోషాన్ని గురించి அவமானத்தை எண்ணாமல் అవమానాన్ని తలకింద சிலுவையை சகித்து సిలువని సగించుకొని தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் దేవుని సింహాసనం ఎడపక్కల కూర్చొని ఉన్నాడు ஹல்லேலூயா హల్లెలూయా அவர் தான் பெற்றுக்கொள்ள போகிறதை எண்ணும் போது అతను తన తీసుకోవాల్సిన దాన్ని తెలిసింది இந்த உலகத்தில் அவர் அடைந்த பாடுகள் அவருக்கு பொருட்டாய் தெரியவில்லை అతని లోకములో అనుభవించిన పోరాటాలు అతనికి ఏమీ తెలియలేదు காரணம் ఏలంటే தான் இந்த உலகத்தில் மரித்து అతని లోకాల్లో సచ్చి தன்னுடைய இரத்தத்தை சிந்தி తన రక్తాన్ని సురించి இந்த உலக ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து ఈ లోక జనాల్ని పాపాల నుంచి రక్షించి மீட்பின் இரத்தத்தை கொண்டு தன்னுடைய பிதாவினிடத்தில் கொண்டு சேர்க்கும்படியாய் రక్షించిన రక్తములో తన తండ్రి దగ్గర తీసుకొని పోయి చేర్పించి பிரதான ஆசாரியனாய் நமக்கு கொடுக்கப்பட்டவராய் ప్రధాన ఆసారిగా మనకి ఈ పడి பிரதான ஆசாரியனாய் அந்த பலிபீடத்தில் தெளிக்கப்படுகிற இரத்தத்தை தன்னுடைய இரத்தத்தை கொண்டு பிதாவினிடத்தில் செல்கிறார் ప్రధాన ఆసారిగా బలిపీడములో తన రక్తాన్ని సలించి దేవుని దగ్గర తీసుకొని పోతాడు தான் வந்த நோக்கத்தை முடித்தவராய் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் అతను వచ్చిన గురిని ముగించి అతను సింహాసనములో కూర్చున్నాడు ఇప్పుడు தேவன் இதை சாட்சியாய் நமக்கு முன்வைக்கிறார் దేవుడు దీని సాక్షిగా మనకు ముందు పెడతాడు என்ன சாட்சி అది ఏమంటే மனிதன் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் இறந்துதான் ஆகணும் మనిషి పుట్టేవాడు ఒగుడును సచ్చిదా కావాలా ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா హల్లెలూయా என்றாவது ஒரு நாள் மரித்தே ஆகணும் ఎప్పుడైనా ఒక దినము సచ్చే కావాలా நம்முடைய இந்த உலக இந்த சரீர வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு ఈ లోక శరీర జీవితానికి ఒక అంతు ఉండాయి ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா హల్లెలూయా ஆனால் అవుతే நம்மை இந்த சரீர இந்த ஜட வாழ்க்கை முடிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை என்னவாய் தீரும் ఈ శరీర మాంసమైన జీవితం అయిన తర్వాత అది ఏంగా తీరును ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா హల్లెలూయా அது நித்தியத்தில் போய் சேரும்படியாய் అది నిత్యములో పోయి సేరేదానించి தேவன் இயேசுவை நமக்கு முன்னாய் சாட்சியாய் வைக்கிறார் తండ్రి మనకు ముందు యేసుని సాక్షిగా ముందు నిలుపుతాడు அவர் எப்படி மரித்தாரோ அதே போல் நம்முடைய மரணம் உண்டு అతను ఎట్లా సచ్చాడో అదే తరం మన మరణము ఉంది
ஆனால் అవుతే. அந்த மரணத்தோடு சேர்ந்து இயேசுவை நமக்கு முன்பாய் பிதா சாட்சியாய் ఆ வைக்கிறார். మరణానికి ముందు యేసుని సాక్షిగా మనకు ముందు పెడతాడు తండ్రి. குமாரன் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல நானும் நீங்களும் உயிர் தெழுவோம். కుమారుడు ఎట్లా ప్రాణంతో లేచాడో అదే తర నువ్వు నేను ప్రాణంతో లేస్తాము. எனவே దాని నుంచి இந்த உலகத்தின் பாடுகள், ఈ లోక ఉపద్రాలు, இந்த ఉలగத்தில் நாம் இளைப்புள்ளவர்களாய் போகும்போது, ఈ లోకంలో మనం కష్టాలు పడించినప్పుడు, ஆத்துமாக்களில் சோர்ந்து போகும்போது, మన ఆత్మలో మనం సుస్తయ్యేనప్పుడు, நமக்கு விரோதமாய் மனிதர்கள் பாவிகள் நமக்கு விரோதமான காரியங்களை செய்து நம்மை இன்னலுக்கு உட்படுத்தும் போது, తగిన మనుషులు మనకు విరోధంగా కార్యాలు చేసి మనల్ని కష్టాలు పడిచినప్పుడు, நாம் நினைத்துக் கொள்வதற்கு ஒரு சாட்சியாய் நமக்கு முன்னால் இயேசு இருக்கிறார். మనము తలుసుకునేదానికి మనకు ముందు సాక్షిగా యేసుని మా దేవుడు పెట్టిండాడు. இயேசு என்ன செய்தார்? యేసు ఏం చేశాడు? மரித்தார், సచ్చాడు, நமக்காய் பாடுகளை அனுபவித்தார், మన కోసం ఉపద్రాలు అనుభవించాడు, மரித்தார், సచ్చాడు, ஜீவனை தந்தார், తన జీవనాన్ని ఇచ్చాడు, ஆனால் உயிர் தெழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். అవుతే ప్రాణం తెలిసి సింహాసనంలో కూర్చున్నాడు. அப்போ అప్పుడు அதே காரியம் அவரை விசுவாசிக்கிற இந்த ஜனக்கூட்டத்திற்கும் ஜனத்திற்கும் உருவாகும்படியாய், అదే కార్యము ఈ జన గుంపుకు ఉరువయ్యే దానికోసము. ஆமென். ఆమేన్. மூன்றாவது வாக்கியம் பாருங்க. ஆகையால் దాని నుంచి ஆ ம் 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 அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய நாம் இளைப்படையும் போது, మనం సుస్తయ్యేనప్పుడు, ஆத்துமாக்களில் இளைப்படையும் போது, తన ఆత్మలో టయర్డ్ అయిపోయినప్పుడు, நமக்கு விரோதமாய் பாவிகளால் தீங்கு விளைவிக்கும் போது, మనకు విరోధంగా కొన్ని మంచుల్లో తప్పులు వచ్చినప్పుడు, அவமானிக்கப்படும் போது, అవమానాలు అనుభవించినప్పుడు, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற இயேசுவை சாட்சியாய் வைத்துக்கொண்டு அவரை நோக்கி பார்த்து ஓட கடவோம். మనకు ముందు సాక్షిగా యేసుని పెట్టినప్పుడు మనము అతన్ని చూసుకొని ముందు పోవాలా. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தது యేసు ఈ భూమికి వచ్చింది தன்னுடைய ஜனத்தை மீட்டெடுக்கணும். తన జనాల్ని రక్షించి ఎత్తల్లా. மீட்டெடுப்பு என்றால் என்னவென்றால், రక్షించి ఎత్తేదంటే ఏమి? தான் அமருகிற இடத்தில் அவர்களையும் அவர் அமர வைக்கணும். அதுதான் அவருடைய நோக்கம். అతన కూర్చొనే జాగాలో మనముల్ని తీసుకొని పోయి పెట్టాలనే అర్థము. அல்லேலூயா, హల్లెలూయా. இயேசு கிறிஸ்துவின் மரணமும் இந்த உயிர்த்தெழுதலின் நோக்கம் என்னவென்றால், యేసు క్రీస్తు మరణము జీవనమంతా లేసే కార్యం అంటే, நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో இந்த வாழ்க்கை முடிந்து ఈ జీవితం ముగించి இயேசு எப்படி பரத்திற்கு சென்று நித்தியத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாரோ, యేసు ఎట్లా పరానికి పోయి తండ్రి పక్కలో కూర్చొని ఉన్నాడో, அதே போல అదే తర நம்முடைய வாழ்க்கையும் முடிந்து మన జీవితమును ముగించి நம்மையும் அவரோடு உட்கார வைப்பதற்காகத்தான் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு முன்பாய் சாட்சியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. అతనితో కూర్చొని పెట్టేదానికిదా మనకి సాక్షిగా దేవుడు ప్రాణం எபிரேயர் 4:1 வாசிக்கலாம். ఎబ్రియర్ 4:1 చదువుతాము. ஆ ஆ ஆ ஆ ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கவனிங்க. வாக்குத்தத்தம் இருக்கிறது. వాగ్దానం ఉండాయి. வாக்குத்தத்தம் என்ன? వాగ్దానం అంటే ఏమి? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். ஆமென். అతన దీంట్లో మనము ప్రవేశిస్తాము. హల్లెలూయా. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அவருடைய இளைப்பாறுதலில் అతన దీంట్లో பிரவேசிப்பதே ప్రవేశించేదే நம்முடைய வாக்குத்தத்தம். మన వాగ్దానము. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு பல வாக்குத்தத்தம் உண்டு. మనకు ఎన్నో కార్యాలు వాగ్దానాలు ஆமா, ఉంటుంది. வீடு உண்டு, ఇల్లు ఉండాయి, நிலம் உண்டு, సేను ఉండాయి, சைட் உண்டு, సైట్ ఉండాయి, ஆமா, நல்ல வேலை உண்டு, ப்ரமோஷன் உண்டு, మంచి పనులు ప్రమోషన్లు ఉండాయి, எல்லாம் உண்டு. అన్ని ఉండాయి. ஆனால் అవుతే நித்திய வாக்குத்தத்தம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது. నిత్య వాగ్దానం ఒకటే ఒకటి అంటే అతని దగ్గర మనం పోయి நல்ல సేరేది. ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ఇప్పుడు நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, మనకు వాగ్దానం ఉండాయి. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும். అతని జాగాలో మనం ప్రవేశించాలా. பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్తాడు, இப்படி வாக்குத்தத்தம் நமக்கு
நமக்கு உண்டாயிருக்க ఇట్లా వాగ్దానం మనకు ఉండేయనప్పుడు அதை அடையாமல் போகாதபடிக்கு దాన్ని మనము తీసుకునే దాకా పోకుండే దానికి பயத்தோடு இருக்க கடவும். మనము భయంతో ఉండవల్ల. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தாலும் சரி, ఎప్పుడు సంతోషంగా ఉంటాను సరే, மகிழ்ச்சியாய் இருந்தாலும் துக்கமாய் இருந்தாலும், సంతోషంగా ఉంటాను நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழலிலும் మన జీవితంలో అన్ని సమయాల్లో ஒன்றே ஒன்று இருக்கணும், ఒకటే ఒకటి ఉండాలా, இந்த பயம் இருக்கணும். ఈ భయం ఉండాలా. ஆமென். ఆమేన్. அதான் ஈஸ்டர் செய்தி. అదే ఈస్టర్ ఈ బొద్దు ఆమేన్. న్యూస్. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா இளைப்பாறுதல் பிரவேசிப்பதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். మనకు ఆరాంగా ఉండే ప్రవేశించేదా వాగ్దానం. வாக்குத்தத்தம் என்ன சொன்னார்? వాగ్దానం అనేది ఏం చెప్పాడు? யோவான் 11. యోవాన్ 11. யோவான் 11 25 26 வாசிக்கலாம். యోవాన్ 11 20 25 26 చదువుతాం. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வாக்குத்தத்தம் వాగ్దానము என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். నన్ను విశ్వాసించాడు సస్తేను బతుకుతుడు. அப்ப ஆண்டவர் நமக்கு தந்த நித்திய வாக்குத்தத்தம், దేవుడు నాకు ఇచ్చిన నిత్య వాగ్దానము நம்முடைய உயிர்த்தெழுதல், మనము ప్రాణంతో లేసేది. அல்லேலூயா. హల్లెలూయా. ரோமர் 6 రోమర్ 6 4 5 வாசிக்கலாம். 4 5 చదువుతాం. நல்ல கவனிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாய் ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு உயிர்த்தெழுதல் என்பதே நம்முடைய வாக்குத்தத்தத்தின் பூரணம். దేవుడు ప్రాణంతో లేచిందే మన జీవితం పూర్ణము. இயேசு சொன்னார், என்னில் விசுவாசிப்பவன் மரித்தாலும் பிழைப்பான். యేసు చెప్పాడు సస్తేను నాలో బతుకుతుడు. ரோமர் 6 4 5 சொல்லுது. రోమర్ 6 வாசிக்க கேட்டோம். எப்படி ஞானஸ்நானத்தில் அவருடைய மரணத்தின் சாயலுக்கு ஒப்பானுமோ, ఎట్లా జ్ఞానస్థానంలో అతని మరణంలో సాయలుగా మనం అవుతామో, அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கும் நாம் பங்காளிகளாய் இருக்கிறோம். అదే తర్వాత ప్రాణంతో లేచిన సాయల్లో మనము అతనికి அதனுடைய பொருள், దాని అర్థం இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, యేసు ఎట్లా సచ్చి ప్రాణంతో లేచాడో, அதே போல நான் மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவினால் உயிர்த்தெழுவேன். అదే తరన సస్తేనం యేసు క్రీస్తు அதுதான் வாக்குத்தத்தம். అదే వాగ్దానం. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் மரித்தாலும் నే సస్తేను என்ன அடுகோடியில் கொண்டு போட்டாலும் నన్ను ఆడుగోడిలో సమాధిలో ఎత్తుకొని పెడతాను. ஆமென். ఆమేన్. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இதெல்லாம் நீங்க பாடுவீங்க. ஆமென். ఆమేన్. பாடி கொண்டு పాడుకొని ఉండి கஷ்டப்பட்டு கொண்டு என்ன அடுகோடியில கொண்டு போடுவீங்க. కష్టపడి తీసుకొని పోయి అడుగోడిలో వేస్తురు. ஆமென். ஆமென். சில பேர் முடிச்சிட்டு ஒரு சமோசாயம் தின்னுட்டு அப்பா வேலை முடிஞ்சுப்பா, కొందరు వేసేసి ఇచ్చే సమోసాని తినుకొని టీ తాకొని వచ్చేస్తారు. நீ திருப்பி வருவ, నీ తిరిగి వస్తూ ஆனால் అవుతే நான் எழுப்புவேன். నేను లేస్తును. இதுதான் உயிர்த்தெழுதலின் நற்செய்தி. ఇదిదే ప్రాణంతో లేచేది ஒரு దేవుని వార్త. விசுவாசி, ఒక విశ్వాసి, நாம தேவ பிள்ளைகள், మన దేవుని బిడ్డలు, இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, యేసు క్రీస్తులో రక్షింపు పొందుకున్న దేవుని బిడ్డలు, அவனுடைய ரட்சிப்பின் பூரணம் என்பது ఆత్మ రక్షింపు పూర్తి అయ్యేది அவனுடைய உயிர்த்தெழுதல். ఆత్మ లేసే ప్రాణంతో. அதுதான் இயேசுவை சாட்சியாய் பிதா வைக்கிறார். என் குமாரன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல சபையும் உயிர்த்தெழும். అదే తర యేసుని సాక్షిగా పెడతాడు. నా కొడుకు ప్రాణంతో లేచి ప్రాణంతో లేస్తుడు. ரோமர் 8:12 வாசிக்கலாம். రోమర్ 8:11 சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஏன்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி ప్రాణంతో లేచిన యేసుక్రీస్తు ఆత్మ
வேதம் சொல்லுகிறது బైబిల్ చెప్తాయి பிதாவினுடைய ஆவி இயேசுவுக்குள் இருந்ததால் తండ్రి ఒక ఆత్మ యేసు లోపల ఉండిందా నుంచి இயேசு உயிர்த்தெழுந்தார். యేసు ప్రాణంతో లేచాడు. அந்த இயேசுவின் ஆவி உங்களுக்குள் இருந்தால் ఆ యేసువిన ఆత్మ మీ లోపల ఉంటే நீங்களும் உயிர்த்தெழுவீர்கள் அதே ஆவியினால். మీరును ప్రాణంతో లేస్తురు అదే ఆత్మతో. அல்லேலூயா. హల్లెలూయా. இதுதான் வாக்குத்தத்தம். ఇదే వాగ్దానము. அப்ப இயேசு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் యేసు చెప్పే వాగ్దానం ఏమంటే என்னை விசுவாசிக்கிறவன் నన్ను విశ్వాసించేవాడు நான் మరిத்து உயிர்த்தெழுந்தது போல నీ సచ్చి ప్రాణంతో లేచిన తర என்னை விசுவாசிக்கிறவன் నన్ను విశ్వాసించేవాడు என்னுடைய ஆவியை பெற்றவன் నా ఆత్మని తీసుకున్నోడు அவன் மரித்தாலும் என்னுடைய ஆவியினால் எழும்புவான். వాడు సస్తేను నా ఆత్మలో వాడు లేస్తుడు. அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 6:9 பவுல் சொல்லுகிறார் రోమర్ 6:9 పౌలు இனி చెప్తాడు கிறிஸ்து மரிப்பதில்லை. ఇంకా క్రీస్తు సచ్చేలేదు. வாசிங்க. இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறபடியால் மரணம் இனி அவரை ஆளப் போவது இல்லை. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. 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 அப்போ அதே கிறிஸ்துவின் ஆவியினால் உயிர்த்தெழுகிற தேவ பிள்ளை అదే క్రీస్తులో ప్రాణంతో లేసే దేవుని బిడ్డ பவுல் சொல்லுகிறார் పౌలు చెప్తాడు உனக்கு மரணம் இனி இல்லை. నీకును మరణం లేదు. ஆமென். ఆమేన్. அது பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க உனக்கு மரணம் இல்லை. నీకు ప్రాణం உனக்கு సావు లేదు. மரணம் இல்லை. నీకు సావు లేదు. உனக்கு சாவே கிடையாதுடா. నీకు సావే లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. செத்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் எழும்பி விடுவாய். సస్తేన యేసుక్రీస్తు ఆవిలో నువ్వు లేసుకుంటువో. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ இயேசுவுக்கு இனி மரணம் இல்லாதது போல యేసుకి ఇంక మరణం లేని తర இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இனி மரணம் இல்லை. యేసుక్రీస్తుని విశ్వాసించే ఒక్కొక్క బిడ్డకు ఇంక మరణం లేదు. உனக்கு 7 ஜென்மங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. నీకు ఇంకా 7 జన్మలు అనేది కాదు. அவனை இருக்கிறது ஒண்ணுதான். மனம் திரும்பினா திரும்பிக்கோ. నీకు ఉండే ఒకే జన్మ. మనసు మారాలంటే మారుకో. ஆமென். ఆమేన్. வாழ்க்கை ஒண்ணுதான். జీవితం అనేది ఒకటే. ஆமா. అవును. அடுத்ததுல நான் மாறிடுவேன். ఇంకొకటిలో నేను మారుకుంటా. அடுத்ததுல ஆமா சில பேர் சொல்லிட்டு நடக்கிறான். కొందరు చెప్పుకొని నడుస్తారు. போன ஜென்மத்துல செய்த பாவம் தான் இந்த ஜென்மத்துல நமக்கு கஷ்டத்தை தரும். పోయిన జన్మలో చేసిన పాపాలని గురించిదా ఈ జన్మలో నాకు కష్టాలు நினைச்சிட்டு వస్తాయి. இருக்கிறான். తెలుసుకుంటాడు. பரவாயில்லை இன்னொரு ஜென்மம் உண்டு பாத்துக்கலாம்னு. వాడు తెలుసుకుంటాడు ఇంకొక జన్మ ఉండాయి చూసుకుంటాడు. நடக்காது மகனே ஒரே ஜென்மம் தான். జరగదు. ఒకే జన్మ దాని. உன்னை அடுகோடியில நாங்க கொண்டு போடுறதோட உன் ஜென்மம் முடிஞ்சு. నిన్ను ఆడుగోడలో తీసుకొని పోయి వేసిన తర్వాత అయిపోయింది నీది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அடுத்தது ஒன்றே ஒன்றுதான் நித்தியம். அது இந்த வாழ்க்கை முடிந்தவுடனே உனக்கு நிர்ணயிக்கப்படும். ఒకటే ఒకటి అంటే నిత్యము. ఈ మనిషి పోయిన తర్వాత అది లేదు. இனி ஒரு மரணம் இல்லை உனக்கு. ఒక మరణము నీకు లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு கிறிஸ்துவுக்கு இனி ஒரு மரணம் இல்லாதது போல యేసు క్రీస్తుకి ఇంకా ఒక మరణం లేని తర இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு இனி ஒரு மரணம் இல்லை. యేసు క్రీస్తుని విశ్వాసించేవానికి ఇంకా ఒక మరణం లేదు. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 కొరింథీయుల 15వ అధ్యాయం 21-22 வாசிக்கலாம். 21-22 చదువుతాము. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்னடா இது இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி యేసు ప్రాణం లేసేదాని గురించి உயிர்த்தெழுதலை பற்றி கேட்டா ప్రాణంతో లేసేదాన్ని అడిగితే நம்முடைய உயிர்த்தெழுதலை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். మనం ప్రాణంతో లేసేదాని గురించి దేవుడు చెప్తాడు. ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் முடிஞ்சு போச்சு. అతను ప్రాణంతో లేచిండేది అయిపోయింది. அதை நாம் நினைவு கூறுகிறோம் அவ்வளவுதான். దాన్ని మనము తలుస్తాం. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். అతను లేచేశాడు. இனி உயிர்த்தெழ வேண்டியது நீயும் நானும். ఇంకా ప్రాణంతో లేవలసింది నువ్వు నేను. அதற்கு நானும் நீயும் ஆயத்தப்படணும். దానికి నువ్వు నేను ఆయుత్తం పడాలా. அதுதான் இந்த ஈஸ்டர் ஆராதனை. అదే ఈ పొద్దుక ఈస్టర్ ఆరాధన. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. உன் கண்ணீர் துடைப்பார். నీ కన్నీళ్లు తుడుస్తుడు. கவலைகள் மாற்றுவார். నీ చింతల్ని మారుస్తుడు. ஹalleluya. హల్లెలూయా. முதல் ஆராதனையில செய்தி எடுத்தோம். சந்தோஷம்
ஆனந்த களிப்பு உண்டாகும். సంతోషం ఆనందంగా ఉంటువు. எல்லாம் சரிதான். అన్ని సరే. ஆனா நமக்கு மேல் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. మనకు ఒక పైన ఒక వాగ్దానం ఉన్నాయి. அது என்னுடைய உயிர்த்தெழுதல். అది నే ప్రాణంతో లేచి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்துவுக்குள் நாமும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். క్రీస్తు లోపల మనమును ప్రాణంతో లేచి. 1 கொரிந்தியர் 6:14 வாசிக்கலாம். 1 కొరింథీయులు 6:14. 1 కొరింథీయులు 6:14. கரெக்ட் தானே நான் சொன்னது? 6:14 தான் சொன்னது. நாங்க கரெக்டா தான் சொன்னோம். 6:14ன்னு சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கவனிங்க. அப்போ வேதம் தெளிவா சொல்லுது. బైబిల్ క్లియర్ గా చెప్తాయి. தேவன் இயேசுவை எழுப்பியது போல తన తండ్రి యేసుని లేపించాడు. நம்மையும் அவர் எழுப்புவார். మనల్ని అతను లేపుతాడు. இதுதான் வாக்குத்தத்தம். ఈ వాగ్దానము. ஆமென். இந்த உலகத்துல உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாட்டாலும் பிரச்சனை இல்லை. ఈ లోకములో ఉండే వాగ్దానాలు అవపోతేనూ సమస్య లేదు. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆயுசு நாட்கள்ல அந்த வாக்குத்தத்தங்கள் பைபிளில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அதுக்குள்ள ஆயுசு எல்லாம் நமக்கு கிடைக்காது. మన ఆయుసు బైబిల్లో ఉండే వాగ్దానాలంతా మనం తీసుకుంటే మనకు అంత వయసు సాలదు. நல்ல கவனிங்க. இம்மைக்கு மாத்திரம் நாம் ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. ఇప్పటికి మాత్రం మనం దేవుణ్ణి మనం ఆరాధించుకోకూడదు. நம்முடைய வாக்குத்தத்தம் முதன்மையான வாக்குத்தத்தம் மறுமைக்குரியது. మనం ఫస్ట్ వాగ్దానం నెక్స్ట్ లాస్ట్ అంతు వచ్చేది. அதுல முதல் காரியம் நம்முடைய உயிர்த்தெழுதல். దాంట్లో ఫస్ట్ కార్యం అనేది మనం ప్రాణంతో లేసేది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு உயிர்த்தெழுந்து நமக்கு ஒரு சாட்சியாய் நமக்கு முன்னால் காண்பித்திருக்கிறார். యేసు ప్రాణంతో నిలిచి సాక్షిగా మాదిరిగా మనకు చూపించాడు. தேவ ஆவியினால் அவர் உயிர்த்தெழுந்தது போல தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாமும் அவரை போலவே உயிர்த்தெழுவோம். తండ్రి ఆత్మని యేసు తీసుకొని మనమును అదే ఆ తరనే ప్రాణంతో లేస్తాము. இயேசுவின் மரணத்துக்கு நாம் ஒப்பாய் ஞானஸ்நானத்தில் அவருக்கு ஒத்த சாயலுக்கு போனது போல அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் பங்காளிகளாய் இருப்போம். ఆతన సాయలుగా మనం ఉండేదానికి దీక్షాస్నానం తీసుకొని మనము ప్రాణంతో లేస్తామంటే ஆமென். ఆమేన్. இது நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்த మనం வாக்குத்தத்தம். ప్రాణంతో లేసే వాగ్దానము. இரண்டாவது நம்முடைய வாக்குத்தத்தம் రెండో మన వాగ్దానము நித்திய வீடு. నిత్యమైన ఇల్లు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14:2-3. యోవాన్ 14వ అధ్యాయము 2వ వాక్యం 3వ వాక్యం చదువుతాం. యోవాన్ 14. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். உங்களுக்காய் நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அதுதான் இயேசுவின் இரண்டாம் வருகை. ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. இனி அவர் வருவது மரணப்படுவதற்காய் வருவதல்ல. ఇంకా అతను రాపోయేది మరణాన్ని గురించి కాదు. இனி ஒருவனும் அவரை தொட முடியாது. ఇంకా ఎవడు అతన్ని ముట్టను కాదు. இனி ஒருவனும் அவரை நிந்திக்க முடியாது. ఇంకా ఎవడు అతన్ని నిందించేదని కాదు. ஏனென்றால் இனி இயேசு வருவது ராஜாதி ராஜாவாய். ఇంకా యేసు వచ్చేది రాజాది రాజు. வானமீதில் இயேசு வருவார். మేఘ మీదలో యేసు వస్తాడు. இயேசு சொல்லுகிறார், యేసు చెప్తాడు, நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். మీకు ఒక వాసస్థలాన్ని నేను ఆయత్తం చేయబోతా. அந்த வேலை முடிஞ்ச உடனே வந்து உங்களை அழைத்து செல்வேன். ఆ కార్యం ముగించిన తరుణ మిమ్మల్ని తీసుకొని పోయేదానికి వస్తున్నాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நம்முடைய வாக்குத்தத்தத்தின் இரண்டாம் பாகம், మన వాగ్దాన రెండో భాగం, ஒன்று உயிர்த்தெழுதல், ఒకటి లేసేది, ரெண்டு நித்திய வீடு. రెండోది నిత్యమైన ఇల్లు. இந்த ஈஸ்டர் நமக்கு காண்பிப்பது, ఈ ఈస్టర్ అనేది మనకు நமக்கு సూచించేది, ஞாபகப்படுத்துவது మనకు జ్ఞానం చేసేది இந்த ரெண்டு காரியம்தான். ఈ రెండు కార్యాలు.
அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ఆతన ప్రాణంతో లేచాడు. அதே போல நம்முடைய வாழ்விலும் இதே உயிர்த்தெழுதல் உண்டாகும். అదే కార్యాల్లో మన జీవితాల్లోనూ మనం ప్రాణంతో లేయాలా. அவர் நித்தியத்தில் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். నిత్యంలో ఆతన కుడి పక్క తండ్రి పక్క அதே இடத்தில் நம்மையும் கொண்டு போய் சேர்ப்பதே அவருடைய வாக்குத்தத்தம். అదే జాగాలో మనల్ని తీసుకొని పోయి చేయవలసిందే ఆతన వాగ్దానం. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு ఒక దేవుని బిడ్డకు கல்லறை என்பது முடிவு அல்ல, సమాధి అనేది ముగించేది కాదు. அது நித்தியத்துக்கான வாசல். అది నిత్యానికి అయిన ఒక బాకిలి. హల్లెలూయా ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால தான் சொல்லுவாங்க, பெந்தெகோஸ்தே சபைகள்ல சொல்லுவாங்க, செத்தா அழக்கூடாது. బెందెగోస్ చర్చిలో చెప్తారు సస్తే ఏడికూడదు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. இறந்த பிறகு அழக்கூடாது என்று சொல்லுவார்கள். సచ్చిన తర్వాత వాళ్ళని గురించి நான் ఏడికూడదు. அநேக சபைகளிலும் பார்த்திருக்கிறேன். ఎందరో చర్చిల్లో దీన్ని చూసిండాము. நம்ம ஒப்பாரி வைக்க மாட்டாங்க, వాళ్ళు நம்ம ஆட்களை விட்டா அவ்வளவுதான். అట్లా ఆర్భాటం చేయకూడదు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. புரியுதா? అర్థమవుతుందా? இது ஒரு தற்காலிகமானது. ఇది ఒక టెంపరవరీగా. ஆமென் ఆమేన్. இங்க ஜீவன் போகும், ఇక్కడ ప్రాణం పోను, மறுமையில் நித்தியத்தில் நாம் பிரவேசிப்போம். మరమలో నిత్యములో మనం ప్రవేశిస్తాం. அல்லேலூயா. இதுதான் வாக்குத்தத்தம். ఇదే వాగ్దానము. அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள், ప్రాణంతో లేచిన యేసుక్రీస్తుని ఆచరించే దేవుని బిడ్డలు, நமக்குள் அந்த விசுவாசம் நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கணும். మనకు ఆ విశ్వాసము ఎప్పుడు మనలో ఉండాలా. எனக்கு நித்தியமே, నాకు నిత్యం అనేదే, நித்தியம்தான் எனக்கு உறுதி. నిత్యమే నాకు అంతు, నాకు గట్టి. அல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் நிரந்தரம். అదే మనకు గట్టిగా ఎప్పుడు அல்லேலூயா. హల్లెలూయా. என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும்படியாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார். నన్ను నిత్యానికి తీసుకొని పోయేదానికి యేసు ప్రాణంతో లేచాడు. அவர் உயிர்த்தெழுந்தது என்னையும் உயிர்த்தெழ வைக்கும்படியாய், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பது என்னையும் அங்கு அவரோடு அமர வைக்கும்படியாகவே அவர் அமர்ந்திருக்கிறார். ఆతను ప్రాణంతో లేచింది నన్నును ప్రాణంతో లేపి ఆతన సింహాసానికి పక్కలో కూర్చొని పెట్టేదానికి. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவை பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உண்டு. యేసు పుట్టిందని దర్శనాలు ఉన్నాయి. அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. ఆ దర్శనాలు అయింది. இயேசுவின் இறப்பை குறித்து தீர்க்க தரிசனங்கள் உண்டு. యేసు మరణాన్ని గురించి దర్శనాలు ఉన్నాయి. அதுவும் நிறைவேறியது. అదిను ముగించింది. இயேசு தான் இருந்தபோது உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னார். యేసు అతను ఉండినప్పుడు తన ప్రాణంతో లేసేదాని గురించి చెప్పాడు. அதுவும் நிறைவேறியது. అదిను అయ్యింది. இவை எல்லாம் நிறைவேறும் என்றால், ఇదన్నీ అవును అంటే என்னை குறித்து சொல்லப்பட்ட உயிர்த்தெழுதலும் என்னுடைய நித்தியமும் நிச்சயம் நிறைவேறும். నన్ని గురించి చెప్పిన నిత్యము అది నిశ్చయంగానే నెరవేరించును. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையை ஊட்டுவதுதான் ஈஸ்டர் பண்டிகை. ఈ విశ్వాసాన్ని మనలో రప్పించేదే ఈస్టర్ అనే పండగ. ஆமென் ఆమేన్. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நம் தேவன் நம்மை கைவிட மாட்டார். మన దేవుడు మనల్ని செய்விడు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. நாம் మనము இந்த வாக்குத்தத்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்காதபடிக்கு நாம் கைவிடப்பட்டு விடக் கூடாது. ఈ ప్రవేశించేదానికి దేవుడు మనల్ని செய்விడి కింద మనల్ని కాసుకోవాలా. இந்த ஈஸ்டர் நாளை கொண்டாடுகிற நாம் ఈ ఈస్టర్ దినాన్ని మనం ఆచరించే మనము ஆண்டவரிடம் ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். దేవుని దగ్గర ఒక మాట చెప్పాలా. ஆண்டவரே, నానా உம்முடைய இளைப்பாறுதலுக்கு ஏற்ற விதத்தில் நான் வாழ்ந்து கொள்வேன். మీరు తలిసే తరానే నేను ఇక్కడ బతుకుతును. அது பாக்கியம். నాకు అది భాగ్యము. அதை விட்டு விடக்கூடாது. దాన్ని మనం విడిసేయకూడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எந்த காரணத்துக்காகவும் அதை இழந்து விடக்கூடாது. యా కారణాన్ని గురించి దాన్ని మనం பக்கத்துல கையை విడిసేయకూడదు. கொடுத்து சொல்லுங்க, எந்த காரணத்துக்காகவும் ఏంటిని గురించి నన్ను அதை இழந்து விடக்கூடாது. దాన్ని మనం విడిసేయకూడదు. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, எல்லா நாமத்திற்கு மேலாய் అన్ని నామాలకైన పైన இயேசு கிறிஸ்துவை தேவன்
தேவன் உயர்த்தினார். యేసు క్రీస్తుని దేవుడు పెరిగించాడు. அது உயர்த்தப்படுவதற்கு காரணம், అది పెరిగబట్టేదానికి అర్థము, என்னையும் உங்களையும் அதே போல உயிர்த்தள வைத்து அவருடைய நித்திய வீட்டிற்குள் என்னை கொண்டு போகும்படியா. అదే తర నిన్ను నన్ను ప్రాణంతో లేసి అతను నిత్యానికి తీసుకొని పోయేదానికి. హల్లెలూయా. హల్లెలూయా. இவ்வளவு மகா பெரிய பாக்கியம், ఎంత పెద్ద భాగ్యము. இதை நமக்கு தேவன் தந்து இதை பூர்ணப்படுத்தியதுதான் அவருடைய உயிர்த்தெழுதல். ఇది దేవుడు మనకిచ్చి పూర్తిగా చేసేదే దేవుని ఒక గురి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவருடைய అతన மரணము நடந்தது, జరిగింది, நிச்சயம். నిజంగానే அதே போல అదే తర அவர் உயிர் தெழுந்ததும் நிச்சயம். అతను ప్రాణంతో లేచింది. இது எல்லாம் நிறைவேறியதென்றால் ఇది అన్ని జరిగిందా? என்னையும் உங்களையும் குறித்த அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய அந்த வாக்குத்தத்தமும் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுவார். నీకు నాకు ఇచ్చిన వాగ్దానాన్ని దేవుడు నిశ్చయంగా నెరవేరుస్తాడు. మనకు கண்களை மூடலாம், కళ్ళు మూస్తాము, கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాం. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. స్తోత్రం ఆండవరే, స్తోత్రం, 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 స్తోత్రం. హల్లెలూయా. பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே, விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாயிடுவேன், அழைப்பின் சத்தம் கேட்டு நானும்
வாஞ்சையும் பெருகுதே என் நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ என்று காண்பேனோ. அன்பு தகப்பனே, நன்றி. இந்த அருமையான வேளைக்காய் நன்றி ராஜா. మంచి సమయానికి స్తోత్రాలు. இந்த உயிர் தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாங்கள் ఈ పునరుత్థాన దినములో మేము ఆశ్రయించే దినం இன்று கேட்ட சத்தியத்தின்படியே ఈ పొద్దున సత్యానికి உம்முடைய உயிர் தெழுதல் எப்படி நிறைவேறிட்டோ నీ ప్రాణం లేచింది అట్లా నెరవేరించు. அதே போல நிச்சயமாய் எங்களுக்குரிய உயிர் தெழுதலும் அந்த வாக்குத்தத்தமும் நிச்சயம் எங்கள் வாழ்வில் நிறைவேறும் அப்பா. అదే తర మేము ప్రాణంతో లేచిన వాగ్దానం నిశ్చయంగానే అయ్యును మనకు. எங்க வாழ்க்கையில் அதை இழந்து போகாதபடிக்கு మా జీవితంలో దాన్ని విడిసిపోకుండా எச்சரிக்கையோடு ஓட எங்களை சமர்ப்பிக்கிறோம். హెచ్చరికగా పరిగెత్తడానికి మిమ్మల్ని சபையை சமர்ப்பிக்கிறேன். సభని ஒவ்வொரு குடும்பங்களையும் சமர்ப்பிக்கிறேன். ఒక్క కుటుంబాలను సమర్పిస్తాను. கிருபையால் தாங்கி நடத்தும். మీ కృపలో తాంగి నడిపించండి. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. యేసువి నామములో తండ్రి.